ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லிக்கு மாவு அரைக்கும் போது நீங்கள் ஊற போடும்போதே ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்த சேர்த்து ஊற போட்டிங்கன்னா அதில் ஒரு கப் மாவு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தனியாக இதுக்குன்னு ஊற வச்சு ஆட்ட வேண்டியதில்லை. இட்லிக்கு ஊற போடும்போது இப்படி ஒரு கைப்பிடி சேர்த்து போட்டு அதில் கொஞ்சம் உளுந்து மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டீ போடுற டைமுக்குள்ளே நான் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஆட்டின உளுந்தில் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 மூடிக்கு மேலே தேங்காய், அரை மூடி கூட போட்டுக்கலாம். 1 இன்ச்சு இஞ்சி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வெங்காயம் போட போகிறதில்ல, தேங்காய் போட்டு வித்தியாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டு. அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இந்த உளுந்து போண்டாக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு ஆப்ப சோடா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா புசு புசுன்னு வரும். நம்ம அரிசி மாவில் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் உளுந்து மாவில் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மாவை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ எண்ணெய் காய வச்சு நம்ம போண்டாவை போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சு காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கையில் தண்ணி நனைச்சிட்டு குட்டி குட்டி போண்டாவை போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக போடுங்க, அதுவே பெருசாக உப்பி வந்துடும். வெங்காயம் போடலை, தேங்காய் பல்லாக போட்டிருக்கோம். சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இடையில சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் போண்டா போடும்போது இங்கே மழை வருது. மழைக்கு அதுக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பிடிக்குது. வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும். பாருங்கள், நம்ம குட்டி குட்டியாக தான் போட்டோம். எவ்வளோ புஷ்ஷுன்னு வந்திருக்கு. வெறும் உளுந்து மாவு, அதெல்லாம் பிஞ்சு அளவுக்கு ஆப்ப சோடா போட்டிருக்கோம். அது போட்டால் தான் கொஞ்சம் உப்பி பஃபியாக வரும். நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம பொரிச்சுக்கலாம். அப்போ தான் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் இந்த போண்டா. எல்லாத்தையும் திருப்பி போட்டோம், வேகட்டும். 2 பக்கம் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்கள். பபுள்ஸும் நல்லா அடங்கிருச்சு. இப்போ நம்ம போண்டாக்களை எடுத்துடலாம். இந்த மாதிரி செவந்து வரணும். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு டிஷ்யூவில் போட்டுக்கலாம். அடுத்த செட்டு போண்டாவை போட்டுக்கலாம். ரெண்டாவது செட்டு போட்டுட்டேன், வேகட்டும். ரெண்டாவது போட்டது நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டோம், வேகட்டும். ரெண்டாவது போட்ட போண்டாவும் நல்லா 2 பக்கமும் வந்துருச்சு. இதையும் எண்ணெய் வடித்து நம்ம எடுத்து டிஷ்யூவில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான உளுந்து போண்டா தேங்காய் சேர்த்தது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டீ டைம் ஸ்நாக்ஸாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.